எனக்கு ஏன் இது போன்ற சோதனையை கொடுத்தாய் கிருஷ்ணா? ஒரு முறை என் பெருமைக்கு, இன்னொரு முறை என் சத்தியத்திற்கு, பிறகு விசுவாசத்திற்கு. இப்படி நீ வைத்த பரீட்சைகளில் நான் நிரூபித்துக் கொண்டேன். ஆனால் இப்பொழுது என் மானத்தையே சோதனை செய்யும் அளவிற்கு என்ன பரீட்சை இது? ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம். அவள் தாயாக போகிறாள் என்று தெரியும் பொழுது அது கிடைக்கின்றது. தன்னுடைய காதல் சின்னம் தன் வயிற்றில் வளருகிறது என்று தெரிந்து முழுமையடைகிறாள். ஆனால் என் கர்ப்பத்தில் வளர்வது காதல் சின்னம் அல்ல, மாறாக நம்பிக்கை துரோகத்தின் அடையாளமாகும். நான் ஆபத்தில் இருக்கும் பொழுது நீ என்னை பார்த்துக் கொள்வாய் என்று நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் நீ என் கணவரின் வாயிலாகவே இந்த அவமானத்தை பற்றி கூற வைத்து விட்டாயே. விதியை யாராலும் மாற்ற முடியாத ருக்கையா பேகம், நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ளாதீர்கள். காலம் உங்களுக்கும் கை கொடுக்கும். ராஜமாதா ஆக வேண்டியது தாங்கள்தான். ஆனால் விதியின் காரணமாக அனைத்தும் சீரழிந்து விட்டது. ஆனால் எவ்வாறு இருந்தாலும் முகலாய ராஜ்யத்திற்கு தாங்கள் தான் வாரிசு தருவீர்கள். ஒருவேளை ஜோதா பேகத்திற்கு பிள்ளை பிறக்காமலே போய்விட்டார். என்ன வார்த்தை கூறினாய்? இனி அறியாமல் இது போன்ற வார்த்தை பேசினாய், உன் நாவை நான் துண்டித்து விடுவேன். உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பி விடுவேன். எனது ஜலாலின் வாரிசுக்கு எதிராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இப்படி யோசிப்பதற்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஓசூர், மன்னித்து விடுங்கள். மீண்டும் இந்த தவறை செய்யாதே. நான் அதை அறிவேன். ஒரு தாய் தனது கருவை இழக்கும் போது அதன் வேதனை என்னவென்று எனக்கு தெரியும். அத்தகைய நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. உலகத்தில் இருக்கும் எந்த பெண்ணுக்கு எதிராகவும் நான் இவ்வாறு யோசிக்க மாட்டேன். ஆனால் ஒன்றை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். ஜோதா பேகத்தால் முடிந்த ஒன்று என்னால் முடியவில்லையே என்று வருந்துகிறேன். நான் ஒரு ராஜமாதாவாக ஆகாமல் போகலாம். ஆனால் அதன் காரணமாக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. செல் இங்கிருந்து, என்னை தனிமையில் விடு. இன்னொன்று, என்னிடம் கூறிய இந்த விஷயத்தை உன்னை அறியாமலும் யாரிடமாவது கூறினாய், எனக்கு செய்த சேவைகளை கூட நான் சிறிதும் எண்ணி பார்க்க மாட்டேன். இந்த ருக்கையா ஈவு இரக்கமற்றவள் அல்ல. ஜோதா பேகத்திற்கு இத்தகைய தீங்கை என்னால் நினைக்க முடியாது. சென்று விடுங்கிருந்து. காதில் விடவில்லையா? செல். வாழ்த்துக்கள் பேகம் ஜோதா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மகாராணி. தங்களுக்கும் வாழ்த்துக்கள் மகாமங்கா. நன்றி. நம் சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு வேண்டும் என்று நாம் கண்ட கனவை பேகம் ஜோதா நனவாக்கப் போகிறார். எச்சரிக்கை! இந்து தேசத்தின் சக்கரவர்த்தி பாட்ஷா ஜலாலுதீன் வந்து கொண்டிருக்கிறார். குதா கருணை வாய்ந்தவர், நம்பி அவர்களை கைவிட்டதில்லை. நான் தங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். அதிசயத்தை கண்டீர்களா? அதற்கான பலனை குதா நமக்கு தந்து விட்டார் ஷேன்ஷா. சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்ன ஆயிற்று? ஜலாலின் முகத்தில் ஏன் இப்படி ஒரு வாட்டம் தெரிகிறது? உங்கள் அனைவருக்கும் சம்மதம் என்றால் இவர்கள் இருவருக்கும் திருஷ்டி சுற்றி போட வேண்டும் என்று நினைக்கிறேன். கட்டாயமாக. நன்றி. ஷேன்ஷா, நீங்களும் பேகமும் திருஷ்டி கழிக்க வாருங்கள். கெட்டவைகள் அனைத்தும் நீங்கிவிடும். ஷேன்ஷா அவர்களே, தாங்கள் ஜோதா பேகம் அருகில் சென்று நில்லுங்கள். இருவருக்கும் ஜோடியாக திருஷ்டி கழிக்க வேண்டும்.
ஏதோ ஒன்று இருக்கிறது. ஜலால் வெளியில் பார்ப்பதற்குத்தான் இப்படி இருக்கிறார். ஆனால் அவர் மனதில் ஏதோ ஒன்று ஓடுகிறது. அது என்னவென்று கண்டுபிடித்தே தீர வேண்டும். நான் இங்கு எதற்காக வந்தேன் என்றால் ஷெஹன்ஷாவின் கட்டளையை அவமதிக்க கூடாது என்பதற்காக. ஆனால் நம்மிடையே இருந்த நட்பு என்றோ முறிந்துவிட்டது. ருக்கையா, நீ இவ்வாறு கோவப்படுவது நியாயம்தான். எனது கட்டளைகளை பற்றி கேட்கிறாயா? நீ அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உனது தோழனாக இருப்பதால் நான் உன்னிடம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தோழனாக இருந்தவர் இதுவரையில் என்னிடம் எதையுமே மறைத்ததில்லை. அந்த தோழனை நான் இழந்து விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள். ருக்கையா பேகம், தங்களால் ஒரு நிமிடம் இங்கு இருக்க முடியுமா? உங்கள் முன்னிலையில் நான் ஷெஹன்ஷாவிடம் பேச வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். நான் உங்களிடம் பேச வரவில்லை, ஒன்று கேட்க வந்திருக்கிறேன். எனக்கு அளித்த வாக்கை ஏன் மீறினீர்கள்? திருமணத்திற்கு பின் நான் என் மத தர்மத்தை பின்பற்றலாம் என்று நீங்கள் வாக்களித்தீர்கள். கொடுத்த வாக்கிற்காக முகலாய சாம்ராஜ்யத்தையும் மத குருக்களையும் எதிர்த்து நின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என் மானத்தை களங்கப்படுத்தி விட்டீர்கள்? பதில் கூறுங்கள். என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் என்னை தொட மாட்டேன் என்று எனக்கு வாக்களித்திருந்தீர்கள். பிறகு ஏன் உங்கள் வாக்கை மீறினீர்கள்? உங்களிடம் உங்கள் விருப்பத்திற்கேற்ப இச்சையை தீர்த்துக் கொள்ள பல வழிகள் இருக்கின்றது. அப்படி இருக்கையில் ஏன் வாக்கை மீறினீர்கள்? ஏன்? என் மேல் தங்களுக்கு காதல் இல்லை. ஆனால் நீங்கள் பகையை தீர்த்துக் கொள்ள இப்படி கேவலமான செயலை செய்துள்ளீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் நம் உறவை ஆரம்பித்தீர்களா? கூறுங்கள் ஷெஹன்ஷா, தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? என்னை நம்ப வைத்து ஏன் என் கழுத்தை அறுத்தீர்கள்? என் விருப்பமில்லாமல் ஏன் என்னை தீண்டினீர்கள்? ஏன்? ஜோதா கேட்பதை பார்த்தால் உண்மை என்றுதான் தோன்றுகிறது. இந்த கேள்வி எனது மனதிலும் இருக்கிறது. ஜலால் எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும்? மௌனமாக இருக்காதீர்கள். என் கேள்விக்கு பதில் அளியுங்கள். ஒன்றும் தெரியாதது போல் நீ நடிக்கிறாயா? என்னிடமே நீ விளையாடுகிறாயா? ருக்கையா முன் என்னை அவமானப்படுத்துவதற்கு இது நல்ல திட்டம்தான். எனக்கு பதில் கூறுங்கள் ஷெஹன்ஷா. யாருக்கும் நான் பதிலளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்கும் என்னை கேள்வி கேட்கும் உரிமையும் இல்லை. கேள்விகளை நான் தான் கேட்க வேண்டும் ஜோதா பேகம். உன்னோடு சேர்ந்து என்னை ஏமாற்றியவன் யார் என்று. இப்பொழுதுதானே கூறினீர்கள்? யாரிடமும் பதில் அளிப்பதற்கு எனக்கு பயம் இல்லை என்று கூறினீர்களே, அப்பொழுது பதில் கூறுங்கள். ஜோதாவிற்கு அளித்த வாக்கை எதற்காக தாங்கள் மீறினீர்கள் என்று ஜோதாவிற்கு பதில் அளியுங்கள் ஷெஹன்ஷா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, அன்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்போது நீங்கள் சுய நினைவில் இல்லாததால் நடந்தது என்னவென்பது உங்களுக்கு தெரிய வாய்ப்புமில்லை. இருப்பினும் உங்கள் விருப்பம் இல்லாமல் தங்களை தீண்ட மாட்டேன் என்று நான் வாக்களித்துள்ளேன். ஒருவேளை நடந்ததற்கு உங்களது விருப்பம் இருந்திருக்கலாம் அல்லவா? இது உண்மை இல்லை. ஆனால் நீங்கள் தாயாக போவது உண்மைதானே? இதை இத்தோடு நிறுத்திவிடுவோம். உங்களுடன் பேச எனக்கு விருப்பமில்லை. இங்கிருந்து செல்லுங்கள். இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினேன்.
ஷம்ஷுதீன் அவர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அட்கா அவர்களை தாங்களா? என்னை மட்டுமல்ல உசூர், தங்களோடு போர் பயிற்சி புரிந்த சிப்பாய்களையும் தங்களது வாள் காயப்படுத்தி விட்டது. பாருங்கள். நான் பயிற்சியில் இருந்தேனா இல்லை போர்க்களத்தில் இருந்தேனா என்பதை நான் மறந்துவிட்டேன். தங்களது உடல்நிலை சரியில்லை என நினைக்கிறேன். அதற்கு காரணம் இந்த குளிராக இருக்கும் என்கிறீர்களா? ஒரு வீரனாக இருப்பவன் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவனாக இருக்க வேண்டும் அட்கா அவர்களே. அது தட்பவெட்பமாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம். தாங்கள் சம்மதித்தால் இன்றைய தர்பார் வேலைகளை ஒரு நாள் ஒத்தி வைக்கலாம். தாங்கள் ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகிறது. வேண்டாம் அட்கா அவர்களே, ஒரு பாட்ஷாவாக இருப்பவன் அனைத்தையும் சமாளிக்க வேண்டும். தர்பாரில் எப்போதும் போல் புகார்கள் கேட்கப்பட்டு அதற்கான தண்டனைகளும் அளிக்கப்படும். எச்சரிக்கை! அனைவரின் கவனத்திற்கு! முகலாய பேரரசின் முடிசூடா மன்னர், அரசருக்கெல்லாம் அரசர் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். புகார் கொடுத்தவர்களை வரச் சொல்லுங்கள். செகண்ட் ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். உனது புகார் என்ன? ஜனாப், நாங்கள் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றபோது அண்டை வீட்டில் இருக்கும் இவரிடம் பொறுப்பை விட்டு சென்றால் இவரை திருடி விட்டார். அவரது வாதத்திற்கு உனது பதில்? உசூர், தவறு நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். திருட்டுக்கு தண்டனை கைகளை வெட்டுவதுதான். இவனை அழைத்துச் சென்று இவனது கைகளை வெட்டி விடுங்கள். இல்லை உசூர், இல்லை உசூர், இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள். இன்று ஷஹன்ஷா மிகவும் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது. சிறிய திருட்டிற்கு ஏதோ 10-20 சாட்டையடி கொடுத்தால் போதுமே. செகண்ட் ஷா ஆயிற்றே, கூறிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். பாஷா அவர்களே, அடுத்ததாக ஒரு கணவர் தன் மனைவி மீது புகார் அளிக்க வந்திருக்கிறார். வரச் சொல்லுங்கள். உனது புகார் என்ன? பாட்ஷா அவர்களே, எனது மனைவி எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், என்னை ஏமாற்றி விட்டார். என்ன துரோகம் செய்தார்? பெரிய குற்றம் செய்து விட்டார் உசூர். இவர் வயிற்றில் இருக்கும் குழந்தை என்னுடையதல்ல, அது அவர் செய்த பாவத்தின் அடையாளம். என்னுடைய வைர வியாபாரம் விஷயமாக நான் சில நாட்கள் வெளியூர் சென்றிருந்தேன். நான் திரும்பி வந்ததும் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறேன் என்றாள். ஹுசூர், நான் இவளை தொடாத போது அது எப்படி என் குழந்தை ஆக முடியும்? எனக்கு நியாயம் வழங்குங்கள் ஹுசூர். ஒரு மனைவி தனது கணவனுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அந்த கணவன் அவனுடன் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? கூறுங்கள். உன்மேல் சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு பதில் என்ன? நான் கூறுவது ஒன்றுதான் உசூர். என் வயிற்றில் வளரும் குழந்தை குற்றத்தின் சின்னமல்ல, அது காதலின் அடையாளமாகும். நான் வேறு ஒருவரை விரும்புகின்றேன். இவரை எனக்கு பிடிக்கவில்லை. இது என் கணவருடைய குழந்தை இல்லை என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தாருங்கள். ஆனால் இதில் என் தவறு என்ன ஹுசூர்? நான் இவளை மிகவும் காதலித்து நிக்கா செய்து கொண்டேன். இவளை என் நிழலை போல் நான் பார்த்துக் கொண்டேன். இவளுக்கு நான் சகல சௌகரியங்களும் தந்து சுதந்திரம் அளித்தேன். ஆனால் இவள் அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டாள். எனக்கு துரோகம் இழைத்து விட்டாள். அன்பே இல்லாத பொழுது இது எப்படி துரோகமாகும்? என் விருப்பத்திற்கு மாறாக என் நிக்கா நடந்தது. என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை வற்புறுத்தினார்கள். இவர் மேல் எனக்கு எந்த பாசமும் இல்லை. என்றாவது நான் உன்னை விரும்பி இருக்கிறேனா? நீ என்னை பார்த்தாலும் என்னை தொட்டாலும் என் மேல் அன்பு காட்டினாலும் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உன்னை என்றும் விரும்பவே இல்லை. புரிகிறதா? நான் யாரை காதலித்தேனோ அவர் குழந்தைதான் என் வயிற்றில் வளருகிறது. இப்படி கூறுவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? உலகம் சிரிக்கும். என்னை பார்த்தல, உன்னை பார்த்துதான்.
உன் முட்டாள்தனத்தையும் உன் ஆண்மையை பார்த்தும் தான் நகைக்கும். என் காதலுக்காக எந்த தண்டனையையும் நான் அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன். போதும். எனது காதலையும் நமது திருமணத்தையும் நீ அவமானப்படுத்தி விட்டாய். ஹுசூர், இவள் எங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவை கொச்சைப்படுத்தி விட்டாள். ஒரு மனைவி தன் கணவனின் ஆண்மையை பற்றி பேசிய பிறகு வேறு எது பெரியதாக இருக்க முடியும்? தாங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். நியாயம் எனக்கு தான் வேண்டும் பாட்ஷா. நான் யாரை காதலிக்கவில்லையோ அவரோடு என்னால் இருக்க முடியாது. வாயை மூடு, வெட்கம் கெட்டவளே. உனக்கு குரான் மீது நம்பிக்கை இல்லையா? திருமணத்திற்கு பின்பும் நீ வேறு ஒரு ஆணுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வாயா? அப்படி என்றால் நீ நீதி, நேர்மை, நியாயம் அனைத்தையும் விட்டுவிட்டாய். இவை அனைத்தும் திருமணமான நம் மத பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானவை. இது மிகப்பெரிய குற்றமாகும். நீ சத்தியத்தை மட்டும் மீறவில்லை, நம் மத கோட்பாட்டையும் தர்மத்தையும் நீ மீறி விட்டாய். காஜி அவர்களே, இவர்கள் இருவருக்கும் விவாகரத்து கொடுப்பதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே அந்த பிராந்தியத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கு இவளை கவனிக்கும்படி ஆணையிடுங்கள். அப்போதுதான் இவளுக்கு தண்டனை அளிக்க முடியும். ஏனென்றால் இவள் செய்த குற்றத்திற்கு அந்த பச்சிலம் குழந்தை தண்டனை அனுபவிக்க கூடாது. இவளை கம்பத்தில் கட்டி வைத்து கல்லால் அடித்து கொல்லுங்கள். இதுதான் அவள் தண்டனை. அவளுடைய காதலனுக்கும் இதே தண்டனையை நிறைவேற்றுங்கள். இது நியாயமல்ல பாட்ஷா அவர்களே. என்னை கொன்று விடுங்கள். அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள். இது அநியாயம் பாட்ஷா. இது தவறான தீர்ப்பு. அவன் செய்ததும் தவறுதான். நீ செய்த குற்றத்திற்கு அவனும் உனக்கு துணை புரிந்திருக்கிறான். நீ ஒரு திருமணமான பெண் என்று தெரிந்திருந்தும் அவன் உன்னுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்திருக்கிறான். அட்கா அவர்களே, நான் இவளை தண்டிப்பதற்கு முன்பாக இவளை என் கண் முன்னிருந்து இழுத்துச் செல்லுங்கள். இது சரியான தீர்ப்பல்ல பாட்ஷா அவர்களே. இது நியாயம் அல்ல. நான் கூறுவதை கேளுங்கள். எனக்கு உயிரோடு இருக்கவே விருப்பமில்லை மோத்தி. ஒவ்வொரு பெண்ணும் தாயாவாள். ஆனால் ஒரு பேகம் தாயாகும் பொழுது அது பெரிய விஷயமாகி விடுகின்றது. பிறக்க போகும் குழந்தை குடும்பத்தை மட்டுமல்ல, ராஜ்யத்தையே மகிழ்விக்கின்றது. மகிழ்ச்சி என்றாலே எனக்கு பிடிக்கவில்லை. என்னை மானபங்கப்படுத்திவிட்டு பிறகு தரும் மரியாதைகள் தேவையில்லை. ஷெஹன்ஷா செய்த செயலை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என் விருப்பத்திற்கு. ஜோதா, இதையே யோசித்துக் கொண்டிருக்காதே. இப்பொழுது நடந்ததை மாற்றிவிட முடியாதல்லவா? வணக்கம் அத்தை. நன்றாக இரு. பயானாவிலிருந்து பெரிய மோல்வி அவர்கள் உன்னையும் குழந்தையையும் ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார். என்னுடன் வா ஜோதா. ஜலால், பிறக்கப் போகும் குழந்தையை ஆசிர்வதிக்க சில மௌல்விகள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆசிர்வாதம் நாளைய முகலாய அரசருக்கு நன்மையை ஏற்படுத்தும். தாங்களும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் பிறக்க போகும் குழந்தை என்னுடைய குழந்தையும் அல்ல, ராஜ்யத்தின் பாரிசும் இல்லை பெரியம்மா. எனக்கு எதிராக எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கிறது என்பதை என்னால் கூற முடியவில்லை. என்ன நடந்திருக்கும்? மௌல்வி அவர்கள் முகலாய வாரிசுக்கு ஆசிர்வாதம் அளிக்க வந்திருக்கிறார். ஆனால் ஜலால் மகிழ்ச்சியாக இல்லையே, ஏதோ கவலையில் உள்ளது போல் தெரிகிறதே. ஜலால், நான் கூறியதை தாங்கள் கேட்டீர்களா? ஆம், கேட்டேன் பெரியம்மா. மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள். பாட்ஷா அவர்கள் என்னை நம்ப வைத்து மோசம் செய்து விட்டார். இதிலிருந்து என்னால் எப்பொழுதும் மீளவே முடியாது. என் வாழ்வில் உங்களைப் போல் வேறு யாரும் என்னை வஞ்சித்ததே இல்லை ஜோதா பேகம்.